தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலில் கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் தைரியம் ஓடுறீங்க. என்ன பதில் கிழிச்சு விட்டாரு இவரு? சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க என்ன வெக்கக்கேடா இருக்குது. நாங்க பயந்துட்டுலாம் வரலைங்க, எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால். அதனாலதான் நாங்க வெளியே வந்த மொழிய இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பலமுறை நாங்க நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் 50 கொலை, எங்க ஆட்சியில் 45 கொலை. ஏங்க ஆட்சியா? அரசாட்சி வேண்டாம். முதலமைச்சர் தூத்துக்குடியில நடந்த சம்பவம், சாத்தான் கோத்திர நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலில் கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓடுறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டுவிட்டது. அதற்கு நேற்றைய நடந்த சம்பவங்களை குறிப்பிட்டு அதை ஸ்டாலின் மாடல் அரசாங்கம், ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால் தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து இன்றைய தினம் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். என்ன பதில் கிழிச்சு விட்டாரு இவரு? சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க என்ன வெக்கக்கேடா இருக்குது. நீங்க ஒரு கேள்வின்னு கேட்கறீங்க, நான் சொல்றதை கேளுங்க. இவ்வளவு நடந்திருக்குல்ல, இதெல்லாம் என்ன சொல்றாரு? தனிப்பட்ட முறையில் சொல்றாரு. இதை வருஷம் முறை தாங்க சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கறதுக்கு நாங்க அமர்ந்துட்டு இருக்கணுமா? இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பதில் சொல்லு, அதை கேட்கலாம். அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்கிறோம். இது எல்லா ஆட்சியிலும் தான் செய்யறாங்க. இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் இருக்க வேண்டியது? இது எப்படி தடுக்கப்படுவது, அதுதான் முக்கியம். அந்த கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்றாரா? இல்லையே. நாங்க பயந்துட்டுலாம் வரலைங்க, எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா இந்த அரசாங்கம் காலி ஆயிரும். இந்த அரசாங்கம் இருக்காது, காணாமல் போய்விடும். அதனாலதான் பயந்துகிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல, எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல. அதனாலதான் நாங்க வெளியே வந்த மொழிய இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பலமுறை நாங்க நிரூபித்து காட்டியிருக்கிறோம்.